ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சூப்பர் பைக்கை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஆப்போசிட் வே ஹைவேஸில் ஆப்போசிட் வேஸில் நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போக ட்ரை பண்ணலாம். வாங்க போகலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டில் பண்ணிட இந்த மாதிரி ரோட்டில் பண்ணிடாதீங்க. அப்புறம் வீடியோ பார்க்கணும் ஏன் தெரியுமா விட்டிங்கன்னா நேராக பரலோகத்துக்கு போயிடுங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் கேம், அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேமில் ட்ரை பண்ணுங்க, ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணாதீங்க. கேமில் கூட ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பைக் ரேசிங் கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. வெறும் ஒரு வேர்ல்டு ஒரிஜினல் வேர்ல்டு மாதிரி இருக்கிற கேம். அதனால பைக் ரேஸ்லாம் பண்ணலாம். இந்த கேமுக்கு இந்த காஸ்ட்டில் ப்ளே ஸ்டோரில் போய் நிறையா கேம்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கும். அது ஏற்று விளையாடுங்க. வீணாக உங்கள் காசு செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஆப்போசிட் வேல போகணும். இப்போ ஆப்போசிட் வேலை நம்ம பாருங்க. பைக்கு பறந்துருச்சுங்க. இதே நீங்கள் ரியல் லைஃப்பில் முட்டியிருந்தீங்கன்னா நேரத்துக்கு நீங்கள் இறந்துருப்பீங்க. அதனால் ப்ளீஸ் இந்த மாதிரி ரியல் லைஃப் ரைட் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம கேவின் வீடு இருக்கும். அந்த இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகலாம். ஃபுல் ஸ்பீடில் போகணும், ஆனால் ஒரு இடத்துல இடிக்கக்கூடாது. அதுவும் ஆப்போசிட் வேஸில் மட்டும்தான் போகணும். சரி வாங்க கேவினா வீட்டை லொக்கேட் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் போகணும் காய்ஸ், வாங்க போகலாம். எல்லாத்துலேயும் வாங்க போய் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் போய் அந்த இடத்துக்கு போக போகிறோம். சரி வாங்க காய்ஸ், நம்ம தொடக்க போகிற நேரத்தில் ஒரு மேஜிக் பண்ணி நம்ம பாதி தூரம் அங்கே வரைக்கும் போயிடலாம். ஹலோ காய்ஸ், நம்ம மேஜிக் ஒர்க் ஆகி நம்ம பாதி தூரம் கிட்ட வந்துட்டோம். வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக அங்கே போகலாம். அதுவும் வித் ஃபுல் ஸ்பீட், அதுவும் இடிக்காமல் போகணும் காய்ஸ். வாங்க ட்ரை பண்ணலாம். ஓணும் ரைட். நம்ம இப்போ ஹைவேஸில் ஏறிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ஹைவேஸில் போகலாம். வாங்க ஸ்பீடாக. அது வேறு ஸ்கூட்டியோ டிராஃபிக் ஜாம் ஆச்சுங்க. நம்ம ஷெடியூல் பண்ணியில் இடிச்சோன்னா அவ்வளோதான் காய்ஸ். நம்மளுக்கு 3 ஸ்டார் வாண்டர் லெவல் கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம ஐ திங்க் நம்ம பைக்கை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பைக் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம அந்த பைக் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம எடுக்க தேவையில்லை. காய்ஸ், நம்ம சொன்ன உடனே நம்மளுக்கு லக்கு போல் அங்கே ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருக்கு. வாங்க போய் எடுத்துக்கலாம். இது ரேஸ் பைக்குன்றதுனால ஃபுல் ஸ்பீடாக இருக்கும் போல். அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் காய்ஸ். எஸ் காய்ஸ், அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் காய்ஸ். வாங்க நம்ம போகலாம். வாங்க காய்ஸ், நம்ம போகலாம். தேடி வராங்க பாருங்க காய்ஸ். நம்ம நரோடு ரோட்டில் போக ட்ரை பண்ணலான்றதுக்குள்ள ஒரு பைக் வந்துருச்சு. வாங்க காய்ஸ், நம்ம எடுத்துக்கலாம். ஐ திங்க் ஸோ காய்ஸ், நம்ம இந்த பைக் எடுத்துக்கலாம். இதோ ஒரு பைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆமாம் காய்ஸ், வாங்க காய்ஸ். ஐ திங்க் ஸோ பைக் ரைடர்ஸ் எவ்வளோ பேர் கூட்டமாக போகிறாங்க. ஐயோ கைஸ் நம்ம மேலே ஏறக்கூடாதுன்னு பார்த்துட்டு நம்ம ஏன் இதில் ஏறணும்னு இருக்குது கைஸ். எனக்கு இப்போ இறங்கிடுவோம் கல்வி. வாங்க கைஸ், நம்ம பைக் அவனை கீழே இறக்கி போட்டுட்டு நம்ம பைக் எடுக்கிறோம். கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம நார்மல் ரூட்லேயே போகலாம் கைஸ். இந்த டிராஃபிக் முடிகிறதுக்கு நார்மல் சரி வாங்க கைஸ், இப்போ நம்மளோட ராங் ரூட்லேயே போகிறோம். நம்ம ஏன் திரும்புகிறோம்னா நம்ம கேவினா வீடே ரொம்ப இதாகிடுச்சு. வாங்க நம்ம கேவினா வீட்டுக்கு போகலாம். கேவினா வீட்டுக்கு போகணும்னு நம்ம ராங் ரூட்டில் போட்டோம். அதனால் கேவினா வீட்டுக்கு ராங் ரூட்லேயே போகலாம். ஐ திங்க் கேவினா ரோட்டுக்கு மண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மேப்பில் போய் பார்க்கலாம் வாங்க காய்ஸ். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது காய்ஸ். நம்ம இந்த மணல் வழியிலே போகலாம். எதுக்கு ரோட்டில் போயிட்டேன்? ஆமாம் கைஸ், அவன் தெரியாமல் சொல்லிட்டு இருப்பான் போல். ஆனால் நம்ம இப்போ ரோட்டில் போனால் தான் நம்மளோட சேலஞ்சை நம்மளால் முடிக்க முடியும். கேவினா வீட்டுக்கு மட்டும் போயிட்டோன்னு வைங்க கைஸ், இந்த வீடியோக்கு ஒரு எண்டு கடை போட்டுடலாம். வாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அங்கே போகலாம். பாருங்கள், சைக்கிள் எடுத்துகிட்டு ரோட்டில் வராங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் கேவின் வீட்டில் ஒரு கார் இருக்குங்க. இந்த கார் இப்படி மாசாக இருக்கும்னு நீங்களே பார்ப்பீங்க.
ஓ guys நம்ம தெரியாமல் வந்துட்டுருக்கோம். அப்புறம் நம்ம சிட்டிக்கு வேற போகணுங்க. திரும்பி சிட்டிக்கு வேற போகணுங்க. வேறு சிட்டிக்கே போயிட்டு ஐயோ guys இன்னும் கேவினா வீட்டுக்கு ரொம்ப கிலோமீட்டர் கணக்கில் போகணும் guys. காய்ஸ் ஐயோ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம் நாம. முடிஞ்சளவுக்கு போகலாங்க ஸ்பீடாக. நம்ம ஆப்போசிட் வேல தான் போனோம். ஆனால் இது 1 வே ரோடு, டபுள் வே ரோடு. அதனால தான் இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் விழுந்துட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு பாருங்க இந்த பைக். ஐ திங்க் ஸோ இது என்ன பைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆக்சுவலி இந்த கீழே இறங்கி தான் போகணும், எப்படி போகிறதுன்னு தெரில. ஆனால் போடுற கேப் இருந்துச்சுன்னா மலையில் ஏறிடலாம். வாங்க guys இப்போ நம்ம கேவினா வீட்டுக்கு போகலாம். ஐயோ இங்கே தான் கேவினா வீட்டுக்கு பாருங்க guys எப்படி ஸ்பீடாக ஆப்போசிட் வேவில் இது. ஆனால் மண் ரோடு, அதனால் முடிஞ்சளவுக்கு ஆப்போசிட் வேலையே நம்ம ஸ்பீடாக போகிறோம். guys நம்ம சுற்றி வளைச்சி போகக்கூடாது, ஆனாலும் நாங்கள் சும்மாவே சுற்றி வளைச்சி போவோம் guys. வாங்க நம்ம மேப்பை பார்க்கலாம். வாங்க guys போகலாம். கவிநாட்டுக்கே போகணும் போல. இந்த பாருங்க நீச்சல் அடிச்சா பகுதியாக இருக்குது, ஆனால் நம்ம ரோட்டில் தான் போகணும். நாங்கள் ஆப்போசிட் வே ரோடு இது பண்ணியிருக்கோம், அதனால தான் எப்படி போனாங்க சரியா. அது ஒரு அங்கிளுங்க, அங்கிளா ஃபைட்டிங் போகிறாங்க guys. ஹலோ கைஸ் நம்ம இப்போ பைக்கு சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப புகஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம ரைட் பண்ணி தான் ஆகணும்னா டேமேஜஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாங்க கைஸ் ஆப்போசிட்டில் ஒருத்தன் வரான். இல்லை கைஸ் நம்ம முன்னாடி ஒருத்தன் போகிறான், அவனை சேஸ் பண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப பக்கம் வந்துட்டோம் கைஸ், அதனால நம்ம இதுலேயே போயிடலாம். இப்போ நம்ம கேவினா வீட்டுக்கு போனால் மண் ரோடில் தான் போய் ஆகணும், அதனால நாங்கள் மண் ரோட்லேயே போவோம் கைஸ். எஸ் கைஸ் வந்துட்டோம் நினைக்கிறேன். இன்னும் இல்லை கைஸ், இன்னும் ரொம்ப தூரம் நம்ம மண் ரோட்லேயே போகணும். முடிஞ்சளவுக்கு ஸ்பீடாக போகிறோம் கைஸ். இங்கே லாஸ்ட் இயரில் பாருங்க எவ்வளோ டேமேஜஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தூரம் பொழைச்சது நம்ம பைக் ஸ்கில் எவ்வளோ ஹையாக இருக்குது. இந்த கிராஸில் போகணுங்க, நெக்ஸ்ட் இன்னொரு கிராஸ் எடுக்கணும் கைஸ். கொஞ்சம் முன்னாடியே ஒரு கிராஸ் வரும். கைஸ் இதுதான் கைஸ், இது இந்த கிராஸ்லேயே போகணும் கைஸ். இந்த மண் பாதையில் இதுலேயே போயிட்டே கேவினாவிட வந்துங்க. உங்களுக்கு கேவினாவோட ஸ்டோரி அவன் சொல்ல போகிறோம். நான் கேவினா வீட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் லொக்கேஷன் கேவினா வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீடுங்க கேவினோட வீடு பாருங்க. கேவினா வீட்டில் சூப்பராலாம் இருக்குது. இந்த வீட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் சாரியாக இருக்கும். நைட் டைமில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, மிருகத்தோட தோல், காரோட பிளேட்ஸு. இவளுக்கு ஒரு மிஷினில் சொல்லுவா சிஜே கிட்ட. அந்த மிஷின் நாங்கள் இன்னும் முடிக்கல. அவள் சொல்லுவா சிஜே கிட்ட அவளோட 3 வயசும் கிட்ட தப்பாக நடந்ததுனால 3 வயசு அவளே கொண்டு புதைச்சிருப்பான்ட்டு. வாங்க அவள் கல்லறையை பார்க்கலாம். இதான் அங்கேயே மம்மூட்டி இருக்கு பாருங்க. நைட் டைமில் பார்க்கும்போது செம்ம ஸ்கேரியாக இருக்கும். இதுதான் கைஸ் அவங்க அவள் கொன்னால 3 ஹஸ்பண்டை, அவங்களோட 3 கல்லறையும் இதுதான். இதில் நீங்கள் வேணால் தோண்டி கூட பார்க்கலாம். ஆனால் அவங்களால முடியல. வாங்க நம்ம தோண்டி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரை கைஸ். நோ கைஸ், இந்த மம்முட்டி வச்சு அடிக்க மட்டும்தான் முடியும் போல். இல்லை கைஸ், இதை வச்சு அடிக்க மட்டும்தான் கைஸ் முடியும். மம்முட்டி வர நம்ம எடுத்துட்டோம் கைஸ், இதை இப்போ தூக்கி போட முடியாது. சரி வாங்க நம்ம அந்த சூப்பர் காரில் போகலாம். சூப்பர் கார் எப்படி இருக்குன்னு அதை ஒரு பிக்கப் எடுத்துகிட்டு இந்த வீடியோக்கு எண்டு கடை போடலாம். அதோட பிக்கப் எப்படி இருக்குன்னு ரோடு வரைக்கும் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதோட பிக்கப்பை பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு எண்டு கடை போட்டுடலாம். கைஸ் சூப்பராக வருது கைஸ். வாங்க கைஸ் நம்ம
மெயின் ரோடு போகிற வரைக்கும் இதே கார் தான். நெக்ஸ்ட் இந்த வீடியோ இந்த காரை போட்டுக்கலாம். ஓ சூப்பராக போகுது guys. மெயின் ரோட் வந்தாச்சுங்க. ஸ்பீடாக போய் விட்டோன்னா போகுது. பார்த்தீங்கன்னா இது செம்ம ஸ்பீடாக போகுது. இந்த பிக்கப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நாங்கள் ஓட்டின மாதிரி நீங்கள் ஜென்மத்துக்கு ஓட்டிடாதீங்க. கேமில் வேணால் ஓட்டுங்க. நிஜத்தில் ஓட்டினீங்கன்னா இன்னத்துக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உயிரோடே இருக்க மாட்டீங்க. ஓகே guys, bye bye.